ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். பட் அதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸில் நமக்கு கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். பட் லுக் வைஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இந்த டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டிசைன் தான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கஸ்டமர் செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனை அப்படியே நான் வந்து ஒர்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதோட சுகர் பீடும் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்த லைனுக்கு வந்து என்ன பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 mm + 4 mm. பேர்ல் பீடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 mm. 3 mm வந்து கோல்ட் கலர் பீட் எடுத்திருக்கேன் இல்லையா, அது வந்து 3 mm. ஒரு பேர்ல் பீட், ஒரு நார்மல் கோல்டு பீடு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு பேர்ல் பீட், தென் கோல்டு பீட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க பீட் பார்த்திங்க அப்படின்னா டல் கோல்டாக எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து நமக்கு நல்ல கோல்டு கலர் பீட்ஸும் இருக்குது. நம்ம ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பீட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் கலர் ப்ளவுஸு. ஸோ பீட்ஸ் வந்து நல்லா டார்க்காக எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ டல் கோல்டே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது லுக் வைஸ் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். இந்த பேர்ல் பீட்லாம் யூஸ் பண்ணும்போது நார்மல் ப்ளவுஸோட லுக்கே வந்து நமக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பீட்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைனிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறையா. அந்த வீடியோஸ்லாம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன், என்னென்ன யூஸ் பண்ணுறேன், மெட்டீரியல் நேம்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸாக வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீட்ஸு. ஸோ பீட்ஸ்லாம் கருக்காமல் இருக்கணும். அதுக்கு எந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ப்ளவுஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான். ப்ரிசோ பிராண்டில் வாங்கிக்கோங்க. நமக்கு நார்மல் பட்ஜெட் வைஸும் ஓகேவாக இருக்கும். தென் அதோட நமக்கு ஒர்க் வைஸுமே வந்து சுகர் பீட் கருக்காமையும் இருக்கும். ஸோ அதுக்கு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? கருக்காமல் இருக்குன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக லைஃப் கொடுக்காது. நம்ம வச்சுக்கிறத பொறுத்து வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கோல்டு வாங்கி அப்படி பத்திரமா யூஸ் பண்ணுவோமோ அதே சேம் தான் வந்து நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸஸையும் மெயின்டைன் பண்ணும்போது பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு பீட்ஸ் தான். இது வந்து ரொம்ப லைஃப் கொடுக்கும். நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ளவுஸை சேஃபாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த சுகர் பீடில் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த லைன் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் செயின் வைக்க போகிறேன். கஸ்டமர் என்ன டிசைன் செலக்ட் பண்ணாங்களோ அதில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ பார்க்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீடாக கொண்டு போயிடுறேன். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஸ்டிச் பண்ணணும், எங்கேருந்து கொண்டு போகணும், அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது எந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ப்ளவுஸ் மேக்கிங் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். எந்த மாதிரி பண்ணணும், எதுக்கப்புறம் எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. கொஞ்சம் லேர்ன் பண்ணவங்களாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட ஐடியா வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வரலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ரன்னிங் ஸ்டோன் செயின் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்டோன் செயின்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய யூஸ் பண்ண வேண்டாம். என்னோட சஜஷன்
அதாவது நான் ஸ்டோன் செயின் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். பட் இப்போ அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனில் இந்த ஒரு லைன் ஸ்டோன் செயின் இருந்தது, அதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டோன் செயின் நம்ம யூஸ் பண்ணும்போது அது கீழே விழுகிறதுக்கு, அதாவது ஃபால் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட் தான் கொடுக்குறேன். இது ஒரு லைன் கொடுக்குறேன். சுகர் பீட் வந்து 2 ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயும் உங்களுக்கு சொல்கிறது தான். அதே மாதிரி நெருக்கமாகவும் ஸ்டிச் பண்ணுங்கள். எந்தளவுக்கு கொஞ்சம் நெருக்கமாக போடுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள் 2 லைனாக 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீடில் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுங்கள். அயன் நீடில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். தென் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சீக்கிரமாக ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அயன் நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அயன் நீடில்லையே நிறைய சைஸஸ் இப்போ வந்திருக்கு. கொஞ்சம் மீடியம் ஹைட்டு, அதோட கொஞ்சம் ஹைட்டு, அந்த மாதிரி நீடிலை வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீடில் தான் மெயின். நமக்கு இந்த ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமானது ஒன்று நீடில். நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீடிலை செலக்ட் பண்ணணும், அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து சூப்பராக நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த டிசைனுக்கு மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4, அதாவது 0.4. ஓகேங்களா? இந்த மெஷர்மெண்ட்டில் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். 0.4 ஒவ்வொரு கேப், பிட்வீன் கேப். ஓகேங்களா? இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிற டிசைனுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போவும் வந்து பேக் சைடு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டர்லேருந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து இந்த சைடு என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவை அந்த சைடு கொண்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் 3 சுகர் பீட், அதோட ஒரு பேர்ல் பீட், தென் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து 2 சைடும் பேர்ல் பீட் இருக்கிற மாதிரியும் சென்டரில் வந்து கோல்டு கலர் பீட் இருக்கிற மாதிரியும் வந்து இந்த ஒர்க்கை வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த 3 பீட், அதாவது இந்த நமக்கு இந்த ஷேப்பில், அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ரொம்ப ஜூம் பண்ணி காட்ட முடியல, டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னா, ஸோ நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அதே மாதிரி மெஷர்மெண்ட்டு வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டு தான் லாஸ்ட் வரலையும் கொண்டு போகணும். நான் இப்போ 3 சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஸோ அதவே வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு ஒரே அளவாக கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு மெயின் வந்து ட்ரேசிங். இப்போ நீடில் செலக்ட் பண்ணிட்டீங்க, ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டீங்க, எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ட்ரேசிங். அதாவது இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி கொண்டு வரணும், ஒரே அளவாக எப்படி பண்ணால் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்புக்குள்ளெல்லாம் நான் வந்து 3mm பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி நாட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நான் பேர்ல் பீடு எடுத்திருந்தேன் இல்லையா, பேர்ல் பீட் ப்ளஸ் அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பீடு எடுத்திருக்கேன். அதெல்லாம் 4mm சைஸு. இப்போ வந்து நாட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த சிங்கிள் பீடாக வச்சு கேப்பில், இது வந்து 3mm சைஸு. ஓகேங்களா? இந்த சைஸஸ்லாம் உங்களோட விஷஸ் தான். நீங்கள் எப்படி வேணாலும் வந்து சைஸஸ் போட்டுக்கலாம். 4mm 5mm வரலையுமே யூஸ் பண்ணலாம். அது உங்களோட ஐடியா தான். ஓகேங்களா? நான் இப்போ 3mm 4mm பீட்ஸ் வந்து நமக்கு இதில் கம்மி தான். நம்ம மோஸ்ட்லி எடுத்துருக்கிறது ஸ்டோன் செயின், 3mm பீட்ஸ், 4mm பேர்ல் பீட், 4mm 3mm, அதாவது 4mm கோல்டு பீட். இவ்வளோ தான் இருக்குது இதில் ஒர்க். அதாவது பீட்ஸ் மெட்டீரியல் வந்து கம்மி தான், பட் ஒர்க் வந்து உங்களுக்கு அதிகம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 2000 சார்ஜ் பண்ணலாம். இதோட ஸ்லீவ் பார்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். அது வந்து பார்ட் 2வாக வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட சேர்த்து தான் வந்து உங்களுக்கு நான் இந்த அமௌண்ட் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்டிங் வந்துட்டோம். இந்த மாதிரி எண்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த புட்டாஸுமே வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஷார்ட்ஸில். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும்
இல்லாமல் வீடியோவோட எண்ட்லேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். இதோட ஃபைனல் லுக் வந்து நமக்கு இப்படி தான் கிடைக்கும். நீங்கள் நார்மலாக பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பேர்ல் பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லுக்கே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நம்ம இது மட்டும் பண்ணுறது கிடையாது, இதோடு சேர்த்து சாரீ ப்ரீப்ளீட்டும் பண்ணி கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.